பிறந்தநாள் பரிசு. அன்று மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு பிறந்தநாள் விழா. நகரம் எல்லாம் கோலாகலமாய் இருந்தது. மக்கள் தங்கள் பிறந்தநாள் போல மன்னரின் பிறந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடினார்கள். மறுநாள் சபையில் அரசருக்கு மரியாதை செலுத்துதல் நடந்தது. முதலில் வெளிநாடுகளிலிருந்து வந்த அரச பிரதானிகள் தங்கள் நாட்டு மன்னர்கள் அனுப்பிய பரிசுகளை தந்தனர். பிறகு அரசரின் நெருங்கிய நண்பர்கள் தங்கள் பரிசுகளை அளித்தனர். அப்போதுதான் பெரியதொரு பொட்டலத்துடன் தெனாலிராமன் உள்ளே நுழைந்தார். அவரை எல்லாரும் வியப்போடு பார்த்தனர். தெனாலிராமன் கொண்டு வந்த பரிசு பொட்டலம் மிக பெரியதாக இருந்ததால் அவையில் உள்ளவர்கள் ஆவலோடு என்ன பரிசு என்று எதிர்பார்த்திருந்ததால் அந்த பொட்டலத்தை பிரிக்கும்படி தெனாலிராமனிடம் கூறினார் அரசர். தெனாலிராமன் தயங்காமல் பொட்டலத்தை பிரித்தார். பிரிக்க பிரிக்க தாளை மடல்கள் காலடியில் சேர்ந்தனவே தவிர பரிசு பொருள் என்னவென்று தெரியவில்லை. அதனால் எல்லாரும் ஆவலுடன் கவனித்தனர். கடைசியில் மிக சிறிய பொட்டலமாக இருந்ததை பிரித்தார். அதில் நன்றாக பழுத்து காய்ந்த புளியம்பழம் ஒன்று இருந்தது. அவையினர் கேலியாக சிரித்தனர். அரசர் கையமர்த்தி சிரிப்பை அடக்கியவுடன், தெனாலிராமன் கொடுத்த பரிசு சிறியதாக இருக்கலாம், அதற்கு அவர் தரும் விளக்கம் பெரியதாக இருக்கும் என்றார். உடனே, ராமா, இந்த சிறிய பொருளை தேர்ந்தெடுத்ததன் காரணம் என்ன? அரசே, ஒரு நாட்டை ஆளும் மன்னர் எப்படி இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை விளக்கும் பழம் புளியும் பழம் ஒன்றுதான். மன்னராக இருப்பவர் உலகம் என்ற புளிய மரத்தில் காய்க்கும் பழத்தை போன்றவர். அவர் பழத்தின் சுவையை போல் இனிமையானவராகவும் அதே நேரத்தில் ஆசாபாசங்கள் என்னும் புளியம்பழ ஓட்டில் ஒட்டாமலும் இருக்க வேண்டும் என்றார். அதற்காகத்தான் இந்த புளியம்பழத்தை பரிசாக கொண்டு வந்தேன் என்றார். அவையினர் கைதட்டி ஆரவாரம் செய்தனர். மன்னர் எழுந்து தெனாலிராமனை தழுவி, ராமா, எனக்கு சரியான புத்தி புகட்டினாய். ஒரு பிறந்தநாள் விழாவிற்கு இத்தனை ஆடம்பரம் தேவையில்லை. இனி என் பிறந்த நாளன்று கோயில்களில் மட்டுமே அர்ச்சனை ஆராதனை செய்யப்பட வேண்டும். பணத்தை ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடாது என உத்தரவிட்டார். அரசர் தனக்கு வந்த பரிசு பொருட்களில் விலை உயர்ந்தவற்றை எடுத்து தெனாலிராமனுக்கு பரிசாக தந்தார்.